இந்த வீடியோவில் குளோபல் சீரிஸ் வாகனத்தில் பொருத்தப்பட்ட மீட்டர் தொகுப்பின் அனைத்து செயல்பாடுகளையும் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். முதலில் இக்னிஷன் கீயை ஆன் செய்கிறோம். மீட்டர் செட்டின் எல்சிடி திரை வாகனத்தை பற்றிய பல்வேறு தகவல்களை காட்டுகிறது. இந்த பட்டை முன் அழுத்த அளவீட்டை சித்தரிக்கிறது. இந்த இரண்டாவது பட்டை பின்புற அழுத்த அளவீட்டை சித்தரிக்கிறது. இது நேரத்தை காட்டும் கடிகாரம். இது பயணம் அ மற்றும் பயணம் அ சராசரி. இந்த பிரிவு பேட்டரி மின்னழுத்தத்தை காட்டுகிறது. இந்த அளவீடு இங்கே. இது நிமிடத்திற்கு ஏற்படும் சுழற்சிகளை சித்தரிக்கும் RPM அளவீடு ஆகும். இது வாகனத்தின் வேகத்தை மணிக்கு கிலோமீட்டரில் காட்டும் வாகன வேக அளவி ஆகும். இந்த கேஜ் கூலன டெம்பரேச்சர் கேஜ் ஆகும். இது குளிரூட்டியின் வெப்பநிலையை நமக்குச் சொல்கிறது. இதுதான் எரிபொருள் லெவல் கேஜ். இங்கு 4 பட்டன்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். இந்த பொத்தான்கள் முதலாவது பயன்முறை, இரண்டாவது 1+, மூன்றாவது மைனஸ் மற்றும் நான்காவது அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது மோட் பட்டன் ஐ அழுத்தும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பயணம் அ மற்றும் பயணம் சராசரி. அதாவது ஒரு குறிப்பிட்ட பயணத்தின் போது வாகனம் திருப்பித் தரும் எரிபொருள் செயல்திறன் என்ன? இது ட்ரிப் பி மற்றும் ட்ரிப் பி ஆவரேஜ். அதாவது திருப்பின் போது வாகனம் திருப்பி அளித்த எரிபொருள் சராசரி என்ன? இது ஓடோமீட்டர் ரீடிங் மற்றும் உடனடி எரிபொருள் சிக்கனத்தை காட்டுகிறது. அதாவது தற்போதைய ஓட்டுநர் நிலைமைகளில் வாகனத்தால் என்ன எரிபொருள் சிக்கனம் திரும்புகிறது. இது கடிகார பகுதியாகும். இதை இந்த வீடியோவில் பின்னர் பேசுவோம். இந்த விருப்பம் ஓடோமீட்டர் மற்றும் காலியாக இருக்கும் தூரம், அதாவது உங்கள் சராசரி எரிபொருள் சிக்கனம் மற்றும் உங்கள் எரிபொருள் தொட்டியில் உள்ள எரிபொருளின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் எரிபொருள் நிரப்புவதற்கு முன்பு உங்கள் வாகனம் எவ்வளவு அதிகமாக இயங்க முடியும். இப்போது இக்னிஷனை அணைத்தவுடன் குட்பை செய்தியை காட்டிய பிறகு மீட்டர் செட் ஆஃப் செய்யப்படும். இப்போது மீண்டும் இக்னிஷனை ஆன் செய்கிறோம். மீட்டர் செட் செயலில் உள்ளது. இப்போது நாம் இயந்திரத்தை கிராங்க் செய்வோம். என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறது. நீங்கள் பார்க்க முடியும் என நான் முடுக்கி பெடலை அழுத்தும் போது RPM கேஜ் விரும்பிய மதிப்பை காட்டுகிறது. இங்கே பிரஷர் கேஜ்களுக்கான இந்த பார்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். பிரேக்குகளை அழுத்துவதன் மூலம் காற்றழுத்தத்தை விடுவிக்கும் போது இந்த கம்பிகள் கீழே செல்லும். அழுத்தம் பாதுகாப்பான மதிப்பை விட குறைந்தவுடன் இந்த பார்கள் ஒளிரத் தொடங்கும். அதே நேரத்தில் பசர் இயங்கும். இப்போது அழுத்தம் உருவாகத் தொடங்கும் போது அழுத்த அளவீடுகள் உயரும் மற்றும் அழுத்தம் பாதுகாப்பான மதிப்பை அடைந்த பிறகு பசர் தானாகவே நிறுத்தப்படும். இப்போது இக்னிஷனை அணைத்தவுடன் குட்பை செய்தியை காட்டிய பிறகு மீட்டர் செட் ஆஃப் செய்யப்படும். இப்போது மீண்டும் இக்னிஷனை ஆன் செய்கிறோம்.
இப்போது மீட்டர் தொகுப்பில் உள்ள க்ளோக் பகுதிக்கு சென்று நேரத்தை எப்படி அமைப்பது என கற்போம். எனவே நேரத்தை அமைக்க கடிகாரம் ஒளிரத் தொடங்கும் வரை பயன்முறை பொத்தானை அழுத்தவும். 4வது முறையில் கடிகாரம் ஒளிர்ந்தால் நான் பயன்முறை பொத்தானை அழுத்தும் போது இங்கே நீங்கள் காணலாம். இப்போது மணிநேரங்களுக்கான கடிகாரத்தின் 1வது இலக்கம் ஒளிரத் தொடங்கும் வரை செட் பொத்தானை அழுத்தி பிடிக்கவும். இப்போது பிளஸ் மற்றும் மைனஸ் பொத்தான்களை பயன்படுத்தி நாம் கடிகாரத்தை அமைக்கலாம். தற்போது நேரம் மாலை 4:30 மணி. எனவே மணிநேரத்தை 4 ஆகஸ்ட் அமைப்போம். நான் பொத்தானை அழுத்தும் போது மணிநேர கவுண்டர் 4க்கு நகர்வதை இங்கு காணலாம். மணிநேரம் நிர்ணயித்த பிறகு அமை பொத்தானை ஒரு முறை அழுத்தவும். நிமிடங்கள் பிரிவு மீண்டும் ஒளிரத் தொடங்கும். பொத்தான்களை அழுத்தி நிமிடங்களை மாற்றுகிறோம். எனவே நிமிடங்களை சரிசெய்தவுடன் அமை பொத்தானை அழுத்தவும். AM/PM பிரிவு ஒளிரத் தொடங்குகிறது. அதை ஓர் பொத்தானை அழுத்தி அமைக்கலாம். கடைசியாக சேட் பட்டனை ஒரு முறை அழுத்தவும். உங்கள் கடிகாரம் அமைக்கப்படும். எனவே இந்த வீடியோவில் மீட்டர் செட் மற்றும் நேரத்தை எவ்வாறு அமைப்பது பற்றிய அடிப்படை அறிமுகம் இருந்தது. அடுத்த வீடியோவில் மீட்டர் செட்டின் ஆல்ட் கோடுகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்பதை பார்ப்போம்.